மைனஸில் இருந்தவங்களுக்கும் ஜீரோவில் வந்து ப்ளஸ்ஸை நோக்கி பயணப்படுறதுக்கான பொருளாதார வருமானம் கிடச்சிரும். அதனால் கடன் தொந்தரவை குறைச்சிருவீங்க. உறுதியாக குறையும். அதுக்கு நான் உத்தரவாதம். அடையுமாங்கிறது ஜாதக தசாபுக்தியும் நல்லா இருந்துச்சுன்னா உறுதியாக அடைஞ்சிரும். சரிங்களா? தசாபுக்தி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. அப்போ கடன் குறையும். அடையிறது அவங்கவங்க ஜாதகத்தை பொறுத்தது. சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிடணும். இதே போல் தான் நோய் தொந்தரவுகளும். ஹெல்த் ரிலேட்டடாக கடுமையான தொந்தரவுகள், நிறைய மருத்துவ செலவுகள், என் வருமானத்தின் 50% 50% மருத்துவ செலவுக்கே போச்சு அப்படிங்கிறவங்க, மருத்துவ செலவை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நல்ல கிரகநிலைகள் இங்கே வருதுங்க. அப்போ ஆரோக்கியத்தின் அளவு நல்ல மேம்பட போகுது அப்படிங்கிறது அதோட உள்ள அர்த்தம். நல்ல முறையில் இந்த மேம்பாடு இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த காலகட்டம் மருத்துவ தொந்தரவுகள்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த சிக்கல், அது எந்த உறவுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். கணவன் மனைவி பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, அம்மா பிள்ளை பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரங்களோடு இருந்து வந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, எல்லா பஞ்சாயத்துகளும் தீர்ந்து போயிடும். ஆக மொத்தத்தில் உறவுகள் மேம்படுகின்ற நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் துலாம் ராசி. குறிப்பாக அந்த நட்பு வட்டாரங்களில் பல நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. அவங்க கூட மன்னிச்சு மீண்டும் வந்துடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான சில போன உறவுகள் கூட மீண்டும் கிடைக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம்